ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி எப்படி சால்னா செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அலுமினியம் கடையை மேலே வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க. இது வந்து நம்ம இப்போ தான் சால்னா செய்வோம். நம்ம சால்னா செய்கிறதுக்கு நம்ம 4 பேர் செய்கிறோம். அதனால் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ கல் காஞ்சோடனே நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் எதுக்கு வதக்கணும்னா, இது வந்து ஒரு கோல்டு ப்ரௌன் கலர் மாதிரி நம்ம வதக்கணும். இது வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயம். நாங்கள் வந்து 5 செய்கிறது வந்து 5 பேர் சாப்பிடலாம். அதனால் நாங்கள் 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கோம். நீங்கள் 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, அது போதும் உங்களுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம கேஸை சிம் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். அடுத்தது 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் போடுறதுனால எண்ணெயில் நல்லா காரம் ஊறும். அப்புறம் சாப்பிடும் போது நல்ல ஃப்ளேவர் வரும் காரத்தோடு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்லா நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் நிறைய போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இது வந்து நார்மல் காரத்தில் எதிர்பார்க்குறோம். நல்லா 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதங்கினோடனே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டோடனே தக்காளி போட்டுக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ, ஒரு வெங்காயம் போடுறீங்கன்னா நீங்கள் 3/4 தக்காளி போடணும். அதே அளவில் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் இந்த சீக்கிரம் தான் போடணும். அப்போ தான் கருவேப்பிலை நல்லா வதங்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டால் கருவேப்பிலை வந்து சுருங்கி போயிடும். அதே மாதிரி எண்டிங்கில் போட்டால் அவ்வளோ வதங்காது. ஆனால் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் கருவேப்பிலை வதங்கிறது. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம சிக்கன் பவுடர் போட்டுக்கணும். நல்லா எல்லா அடுக்கும் வரா மாதிரி நல்லா போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப போடாதே, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து நாம் வந்து எல்லா இடத்துலையும் பல மாதிரி தூவி விட்டுக்கினா போதும். அப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா இது எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இப்போது எல்லாமே முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளேம் ஏற்றிக்கணும். ஃப்ளேம் நல்லா ஏற்றினோடனே அது நல்லா வதக்கினே இருக்கணும். நீங்கள் அதை நம்ம இப்படி வதக்கினே இருந்தால் நம்ம போட்டிருக்க மசாலாவோட வாடை எல்லாம் தண்ணியிலே வந்து போயிடும். அதனால் நமக்கு கரெக்டான ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நல்லா வதக்கி முடிச்சோடனே இது வந்து சிம்மில் வச்சு டம் போட்டுருவோம். இப்போ நல்லா கொதிச்சோடனே தேங்காய் தண்ணி விட்டு அரைச்சி இப்படி அந்த வடிகட்டதை வச்சு அந்த தண்ணியை மட்டும் கீழே வந்து நம்ம சால்னா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றினோடனே அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு வந்து சிம்மில் வச்சு டம் போட்டுக்கலாம். இப்போ டம் போட்டுக்கலாம்.